What we are going to discuss in this video is about swish pattern, NLP technique. அந்த கான்செப்டை பற்றி நான் ஏற்கனவே 2-3 தடவை பேசியிருக்கேன். ஆனால் ஒரு டீட்டெயில்டான ஒரு வியூ கொடுக்கணும்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஐ தாட் ஆஃப் டேக்கிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்பீக் அபவுட் தேட். ஒரு பிஹேவியரை மாற்றணும், இல்லை ஒரு பர்டிகுலர் ஷார்ட் கமிங் அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் மீண்டு வெளியில் வரணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்விஷ் பேட்டர்ன். நியூரோலிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங்கில் கலர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துக்கிட்டு மைண்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது பெரிய ரிசல்ட்டை நம்மளுக்கு கொடுக்கும். இந்த ஸ்விஷ் பேட்டர்னில் க்ரீன் பேக்ரவுண்டில் உங்களுடைய இமேஜை பார்க்குறதும், ரெட் பேக்ரவுண்டில் உங்கள் இமேஜை பார்க்குறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிற அந்த நெகட்டிவ் பிஹேவியரை ரெட் கலர் பேக்ரவுண்ட்லையும், நீங்கள் மாறி வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பிஹேவியரை க்ரீன் கலர் பேக்ரவுண்டில் பார்த்து ரீப்ளேஸ் பண்ணுற அந்த சிம்பிளான மெக்கானிசம் தான் இந்த ஸ்விஷ் பேட்டர்ன். ஸ்விஷ் அப்படின்னா இட்ஸ் ஸ்விட்சிங் ஓவர். ரைட்? ஸோ லெட்ஸ் டேக் ஒன் எக்ஸாம்பிள். ஏதாவது ஒரு முக்கியமான நெகட்டிவான பிஹேவியர் நீங்கள் வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் மாற்றணும். லைக் கன்சியூமிங் ஆல்கஹால், ஸ்மோக்கிங் சிகரெட், ஆர் யூனோ பிகமிங் வெரி ஆங்க்ரி, ஆர் ஃபியர், ஆல்வேஸ் பீங் ஃபியர்ஃபுல், ஃபியர் ஆஃப் அன்னோன். இந்த மாதிரி எதுவாக இருந்ததுனாலும் சரி, எமோஷன்ஸில் ஒரு நெகட்டிவான விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை பழக்க வழக்கங்களில் ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த விஷயத்துக்கு இந்த ஸ்விட்ச் பேட்டர்னை யூஸ் பண்ணணுமோ அதை மைண்டில் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. That's the first step. Choose against which this switch pattern has to be used. அப்பா பொண்ணு, அப்பா ஒரு ஹியரிங்காக ஃபைலை பார்த்துட்டு இருக்காரு. பொண்ணு சட்டுன்னு உள்ளே வந்துட்டு, அப்பா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு வந்துருச்சு. வந்தோடனே அந்த பொண்ணுக்கிட்ட அவர் கத்திடுறாரு. எத்தனை நேரம் சொல்லியிருக்கேன் வேலையாக இருக்கும்போது உள்ளே வராதுன்ட்டு, புரியாது உனக்கு, கிளம்பி அப்படின்னு கொஞ்சம் ஹார்ஷாக பேசி அனுப்பிச்சி விட்டுறாரு. ஸோ ஷி கம்ஸ், டாடி கேன் ஐ ஸ்பீக் டு யூ? ஷி சேஸ், and he says, how many times, எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ ஜஸ்ட் கெட் அவுட் அப்படின்ற. அப்படி இது ஒரு ஃபேஸ், சரியா? ஆனால் போனதுக்கப்புறம் அந்த ஆள் ஃபீல் பண்ணுறான், ச்சே கொஞ்சம் கனிவாக சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டு. ஏன்னா இவர் கிரிட்டிக் வித்தின் அப்படிங்கிறத பேஸ் பண்ணியே வாழ்றவர். கிரிட்டிக் வித்தின் என்ன சொல்லும், இந்த இடத்துல கத்து, இதை பற்றி யோசிக்காத, கோவப்படு அப்படின்னு சொல்லி. பட் இவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டா, ச்சே இப்படி நடந்துக்கிறதுக்கு பதிலாக அப்படி நடந்துக்கலாமே அப்படின்ட்டு. அவர் அப்படி நடந்துருக்கலாமேன்னு யோசிச்சார் இல்லையா? அது என்னங்கிறத இப்போ காமிக்கிறேன். வாட் இஸ் தி பிஹேவியர் நம்பர் 2 he wanted to behave in? என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு வந்து அப்பா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்ன மாதிரியும், அதுக்கப்புறம் வந்துட்டு கண்ணா எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடு, இந்த மாதிரி அப்பா அவங்ககிட்ட பேசணும்னு சொன்ன மாதிரியும், ஏன்னா எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடு, இந்த வேலையை முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டு சிரிச்ச மாதிரி சொன்னால் அந்த பொண்ணு போயிட போகுது. ஸோ திஸ் இஸ் பிஹேவியர் நம்பர் 2. ஆனால் அவர் பார்க்குறது கொஞ்சம் பஃபூன் மாதிரி இருப்பார், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ரைட்? ஸோ இப்போ நம்மகிட்ட 2 பிஹேவியர் இருக்கு. பிஹேவியர் நம்பர் 1 ஆக்ரோஷமாக கோவப்பட்டு கத்துறது. பிஹேவியர் நம்பர் 2 கனிவாக பேசுகிற ஒரு பிஹேவியர். நீங்கள் எந்த பிஹேவியர் விரும்புவீங்க? ஃபர்ஸ்டா செகண்டா? என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் தான் சார் எப்பவுமே சேஃப் அப்படின்னீங்கன்னா உங்களை வேற மாதிரி ட்ரீட் பண்ணணும். ஸோ செகண்ட் அப்படின்னீங்கன்னா ரைட், யூஆர் ரைட். ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு காமான பிளேஸில் அட்லீஸ்ட் ஒரு 7 அல்லது 8 நிமிஷத்துக்கு you have to secure a time and you have to be in that calm place without any disturbance. Because இந்த ஸ்விட்ச் பேட்டர்ன் அப்படிங்கிறது நியூரோலிங்குவிஸ்டிக்காக மெடிடேட்டிவ் ஃபார்மில் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுனால தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லாமல் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. யூ ஹாவ் டு க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் உங்கள் கண்ணை மூடி ஒரு ரெட் கலர் பேக்ரவுண்டில், நான் கண்ணை மூடி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிட்டு இப்போது சொல்ல போகிற எல்லா விஷயமே ஒரு 1 அல்லது 2 செகண்டுக்கு இருந்துச்சுன்னா கூட போதும். நிறைய பேர் தெராபிஸ் இல்லை மெடிடேட்டிவ் ரிலேட்டட் இல்லை மெடிடேஷன் ரிலேட்டடான கான்செப்ட்ஸை பண்ணாமல் அதை தட்டி கழிக்கிறதுக்கு மெயின் காரணம் என்னன்னு சொல்லி கேட்டால், நம்ம அவ்வளோ எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது. நம்மளால் ஒரு இடத்துல உட்காந்து தீவிரமாக அப்படியே தத்ரூபமாக ஒரு விஷயத்தை நம்மளால் விஷுவலைஸ் பண்ண முடியாது அப்படின்னு அவங்கள தாழ்த்தி தான் இந்த தெராபிஸ் மெடிடேஷன் விஷயத்தையெல்லாம் அவங்க தவிர்க்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒரு செகண்ட் அல்லது ஒரு 1.5 செகண்ட் 2 செகண்ட்ஸுக்கு அந்த மைண்டில் இந்த பிக்சரை பார்க்குற பக்குவம் இருந்தால் கூட போதும். தட் இஸ் சஃபிஷியன்ட். அது நம்ம எல்லாத்துக்குமே இருக்குது. டிசிப்ளின்டாக அதை பண்ண அந்த டியூரேஷன் அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ கம்மிங் பேக் டு ஸ்டெப்ஸ், நீங்கள் கண்ணை மூடி ஒரு ரெட் கலர் பேக்ரவுண்டை விஷுவலைஸ் பண்ணி அதில் அந்த நெகட்டிவான விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். இன் ஆர்டர் டு அப்ரூவ் டு த சப்கான்ஷியஸ் மைண்ட் தட் திஸ் நெகட்டிவ் பிஹேவியர் இஸ் சம்திங் தட் ஐ டோன்ட் வாண்ட். சப்கான்ஷியஸ் மைண்டோட சின்டாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான அட் த சேம் டைம் ரொம்ப பவர்ஃபுல்லான சின்டாக்ஸ். நீங்கள் ரெட் கலரில் ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா இட் சிக்னல்ஸ் தட் இட் இஸ் சம்திங் தட் யூ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் ஆர் டூ. ஸோ see that negative behavior in the red background. எந்த பிஹேவியர் வேண்டாமோ அந்த பிஹேவியரை
ரெட் கலர் ஸ்கிரீன்லையும் எந்த பிஹேவியர் வேணுமோ அந்த பிஹேவியரை கிரீன் கலர் ஸ்கிரீன்லையும் நம்ம வைக்கணும். இந்த இடத்துல கவனிங்க, ஒரு கிரீன் பேக்ரவுண்ட் வரும், ஒரு சின்ன ஸ்கிரீன் மாதிரி தெரியுதா? அது என்ன பிஹேவியர்? பிஹேவியர் பி. இந்த ஆளை பொறுத்த வரைக்கும் பிஹேவியர் 1 அந்த பொண்ணுகிட்ட எரிஞ்சு விழுந்தது, பிஹேவியர் 2 அந்த பொண்ணுகிட்ட கனிவா பேசுறது. ஓகே, ரைட்? ஸோ சிறுசா இருக்கிற இந்த இமேஜ் இப்போ கொஞ்ச நேரத்தில் பெருசாகி இந்த ரெட் இமேஜை உடைக்கும், பிஹேவியர் 1 உடைக்கும். ஸோ இட் கெட்ஸ் என்லார்ஜ், இட் கெட்ஸ். நான் வீடியோ ப்ராசஸ் பண்ணும்போது இதோட பிக்சர் இங்கே இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். சி, இது உங்கள் மைண்டில் நீங்கள் கற்பனை பண்ணணும். அந்த ரெட் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறதுல உதாரணத்துக்கு கோவத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஒருத்தர் இதை யூஸ் பண்ணுறாரு, இல்லை ஃபியரை கட்டுப்படுத்துறதுக்கு ஒருத்தர் இதை யூஸ் பண்ணுறாரு, இல்லை ஸ்மோக்கிங் அப்படிங்கிற அந்த கெட்ட பழக்கத்தை நிறுத்துறதுக்கு ஒருத்தர் இதை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ரெட் இமேஜில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸ்மோக்கிங் த சிகரெட், கோவத்தில் ஆக்ரோஷமாக கத்துனா நீங்கள் எப்படி இருப்பீங்க, இல்லை பயந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயம் அதைத்தான் அங்கே பார்க்கணும். நவ் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் இஸ் தட் இந்த பக்கம் டேபிள்லேருந்து ரைட் சைட்லேருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் எடுக்கிற மாதிரி we have to visualize the green background. See, இந்த green background அப்படிங்கிறது ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்டை இங்கே யூஸ் பண்ணுறதுனால இந்த எக்ஸசைஸில் உங்கள் வலது கையை நீங்கள் இப்படி வச்சுட்டு ஒரு சின்ன ஸ்க்ரீன் which is actually in the green color அது இருக்கிற மாதிரி உங்கள் உள்ளங்கையில் இருக்கிற மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும். You see, அந்த கிரீன் பேக்ரவுண்டில் சின்னதாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 inch or 4 inch அப்படின்ற மாதிரி இருக்கிற டைமென்ஷனில் நீங்கள் இந்த கெட்ட பழக்கம் ரெட் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த கெட்ட பழக்கம் அல்லது அந்த நெகட்டிவ் பிஹேவியர் இல்லாத ஒரு பர்சனாக நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படிங்கிற பிக்சரை அங்கே பார்க்கணும். அதாவது இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஒரு வெறுப்போட சம்டைம்ஸ் உணர்ச்சிக்கு அடிமையாகி சத்தம் போட்டு கோவப்பட்டு இருக்கிற அந்த மாதிரி பிஹேவியர் அப்படிங்கிறத என்ன கலரில் வைப்பீங்க? ரெட் கலர்லையா கிரீன் கலர்லையா? ரெட். பட் அதுக்கு ஆப்போசிட்டா ஃபர்ஸ்ட் அதை நீங்கள் பார்க்கணும். சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி அதனால தான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் அதை நீங்கள் பார்க்கணும், இப்படி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதை என்ன கலரில் வைப்பீங்க? க்ரீன். ஸோ உங்கள் விஷுவலைசேஷனில் அந்த க்ரீன் அப்படிங்கிறது ரெட்டை வந்து உடைக்கிற மாதிரி. க்ரீன் ஷுட் என்லார்ஜ் அண்ட் ஷுட் பிரேக் ரெட். 15 தடவை இதை நீங்கள் செய்யணும். 15 தடவை இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கொஞ்ச நாளில் 10 நாளில் 15 நாளில் உங்கள் பிஹேவியரில் சத்தியமாக மாற்றம் இருக்கும், சத்தியமாக மாற்றம் இருக்கும். பட் மணிகண்டன் இதை பண்ணுறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் பக்குவம் இல்லையே, நான் மெடிடேஷன்லாம் பண்ணது இல்லையே, மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கும் எனக்கு ரொம்ப தூரம், நான் என்ன செய்யறது? கவலையப்படாதீங்க, இது அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். நீங்கள் ஸ்லைட்டாக இமேஜின் பண்ணிங்கன்னா கூட போதும். We saw 3 examples. ஸ்மோக்கிங் பண்ணுறவர் ஸ்மோக்கிங் பண்ணுறதை நிறுத்தி கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல வெல்பில்ட்டான ஒரு ஆளாக மாறின மாதிரி ஒரு இமேஜ். கோவப்படுறவர் எல்லா இடத்துலையும் வந்துட்டு ரொம்ப அமைதியாக மெட்டிகுலஸாக ரொம்ப நிதானமாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜை அவர் பார்க்கணும். ஃபியர் அப்படிங்கிறதுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கவர் பயம் இல்லாமல் இருக்கும்போது அவர் எந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜில் எவ்வளோ தைரியமாக இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜை அந்த க்ரீன் கலர் இமேஜில் பார்க்கணும். ஓகே, ஸோ now each one with each distinctive picture which is actually in the green background and it has to be like this. ஐடியா இங்கே என்னன்னு சொல்லி கேட்டால் ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கணும். ஸோ bring that picture close. இங்கே அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த ரெட் கலர் இமேஜ் மைண்டில் இருக்குது, க்ரீன் கலர் இமேஜ் கையில் இருக்குது. Red in mind, green in hand. Red in mind, green in hand. Now this green in hand has to come and swish and replace the red that is in mind. ஸ்விஷ் பேட்டர்னுடைய முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா, க்ரீன் கலர் இமேஜ் வந்து அப்படியே ஜூம் இன் ஆகி பெருசாகி அந்த ரெட் கலர் இமேஜை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ உங்களுடைய நெகட்டிவ் இமேஜை நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பாசிட்டிவ் இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ வாட் யூ ஆர் சப்போஸ் டு டூ இஸ் பிரிங் யுவர் ஹேண்ட் க்ளோசர் அண்ட் சே டு யுவர் செல்ஃப் ஸ்விஷ். வென் யூ சே ஸ்விஷ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது, நான் இதிலிருந்து இதை ஸ்விட்ச் பண்ணுறேன், நான் இதிலிருந்து இதை மாற்றுறேன், நான் இதிலிருந்து இதை ரீப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கிற மாதிரி. Alright, that is why this technique is called as swish pattern. Right? So swish and you bring it close. மாற்றி பண்ணிட்டு இருக்காதீங்க, கையில் ரெட் இமேஜும் மைண்டில் க்ரீன் இமேஜும் அப்படின்னு சொல்லிட்டு. You got to be very careful. The red image that you want to break and change in the red background, and the image that you want to instill into your subconscious mind as the new and reformed and transformed one should be in the hand, in the green image. And
you got to switch, okay? So ஒரு 15 times switch. நான் இதிலிருந்து இந்த மாதிரி மாறுறேன், switch. நான் இதிலிருந்து இந்த மாதிரி மாறுறேன், switch. Take your time. ஒவ்வொரு ஸ்விட்சுக்கும் நடுவில் ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட்ஸ் நீங்கள் பிரேக் தாராளமாக எடுத்துக்கோங்க. ரீகலெக்ட் பண்ணி மறுபடியும் அந்த இமேஜை கொண்டு வந்து again make a switch, okay? ஸோ ஒரு 15-20 டைம்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் just count from 1 to 10 and open your eyes. இந்த NLP டெக்னிக் அப்படிங்கிற எக்ஸசைஸை நீங்கள் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அ ஸ்விட்ச் பேட்டர்ன் எக்ஸசைஸ். எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறீங்களோ அவ்வளோ குவிக்காக ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வந்த பிறகு தென் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஆல்ரைட், உங்கள் ரெட் இமேஜ் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுடைய க்ரீன் இமேஜ் உங்கள் உள்ளங்கையில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. அதை இப்படி உள்ளே கொண்டு வரும்போது, உங்கள் ஃபேஸுக்கு பக்கத்தில் நீங்கள் கொண்டு வரும்போது உங்கள் மைண்டில் இருக்கிற அந்த ரெட் இமேஜ் உடையிற மாதிரி கற்பனை பண்ணுங்க அப்படின்ட்டு ஸ்விஷ் அப்படிங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணுவேன். ஒவ்வொரு தடவையும் நான் ஸ்விஷ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும்போது அவங்க இப்படி பண்ணுவாங்க. ஒவ்வொரு தடவை அவங்க இதை பண்ணும்போதும் கிரீன் வந்து ரெட்டை உடைக்கிற மாதிரி கற்பனை பண்ணணும், ரெட்டு வந்து கிரீனை உடைக்கிற மாதிரி கற்பனை பண்ணால் அது வேற, ஜாக்கிரதையாக இருக்கும். ஓகே, ஸோ 15 தடவை அதை பண்ணுவோம். ஆனால் அந்த மாதிரி கண்ணாடி டோரில் அதை பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாரும் இப்படின்னு இருக்கும்போது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ரைட் அந்த ஆளோட சேர்த்து இவங்களும் என்னமோ ஆயிட்டாங்கிற மாதிரி தோணும். ஸோ நீங்கள் வீட்டில் பண்ணும்போது வீட்டில் ரூமில் உட்காந்து நீங்கள் பாட்டுக்கு இப்படின்னு இருக்காதீங்க, அப்படியே கூப்பிட்டு போயிடுவாங்க எங்கேயாவது, ரைட், சங்கிலி போட்டு கட்டுற அளவுக்கு ஆயிடுச்சுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சில பேர் சங்கடப்படுறதுனால நான் என்ன சொல்லுவேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மெடிடேஷன் மாதிரி இப்படி சும்மா கையில் வச்சு மைண்ட் அளவில் கற்பனை பண்ணுங்கன்னு. ஆனால் நான் சொல்கிறேன், மைண்ட் அளவு நீங்கள் கற்பனை பண்ணுறத விட இப்படி கையை வச்சு பண்ணும்போது, ஜோக்ஸ் அப்பார்ட், ஆனால் சீரியஸ் பேசிஸ் கையை வச்சு இப்படி பண்ணும்போது ரிசல்ட் சீக்கிரம் கிடைக்கும். அடுத்த வர ஃபீல் பண்ண முடியும், அதை ஈஸியாக ஃபீல் பண்ண முடியும். ஃபீலிங் அது ரொம்ப முக்கியம். ஆஸ் யூ மென்ஷன், ஃபீலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பிஹேவியர் மாறினா என்ன சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷம் நீங்கள் படணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு பேர் தான் ஸ்விஷ் பேட்டர்ன். ஸோ இந்த ஸ்விட்ச் பேட்டர்னை பற்றி நான் மற்ற என்விரான்மெண்ட்ஸில் பேசின வீடியோஸோடைய லிங்க்ஸையும் இங்கே கொடுத்துருக்கேன். நம்மளுக்கே தெரியாத, டிஸ்கிரைப் பண்ண முடியாத பல பிரச்சனைகள் இருக்கும். வெளியில் சொல்லவும் முடியாது, யாருக்கிட்டையும் போய் அதில் ஒரு கவுன்சிலிங் சீக் பண்ணவும் முடியாது. ஆனால் அது என்ன பிரச்சனைன்னு நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி விவிடாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம். ஆல்ரைட், அது என்னங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை காலேஜில் வேலை செய்கிற ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸுக்கெல்லாம் நான் ட்ரைனிங் கொடுக்கும்போது அவங்க அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த ஸ்விட்ச் பேட்டர்ன் அவங்களுக்கு நான் டீச் பண்ணுறது உண்டு. டார்கெட்ஸ் அப்படின்ட்டு ஒரு முக்கியமான டார்கெட்ஸை முடிக்கணுங்கிற நிர்பந்தம் இருக்கிற ஆட்களுக்கு இந்த ஸ்விட்ச் பேட்டர்னை யூஸ் பண்ணி அந்த டார்கெட்டை அக்கம்ப்ளிஷ் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜை க்ரீன் பேக்ரவுண்ட்லேயும், அந்த டார்கெட்டை பற்றி யோசித்தோன்னே இருக்கிற அந்த பயத்தை ரெட் பேக்ரவுண்ட்லேயும் இருக்கிற மாதிரி வச்சு அதை ரீப்ளேஸ் பண்ணுறது உண்டு. இந்த மாதிரி ஐ கேன் கிவ் யூ plenty ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் ஒரு 10 days, ஒரு 15 days, ஸ்பேன் ஆஃப் 2 weeks or a fortnight ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா அந்த வீக்னஸ்லேருந்து வெளியில் வர முடியும். ஸோ why don't you try? ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் கொஸ்டின்ஸ் இந்த ஸ்விட்ச் பேட்டர்னில் எப்படின்னா, எத்தனை நாள் இதை நான் செய்யணும் ஒரு பர்டிகுலர் வீக்னஸ்லேருந்து நான் வெளியில் வர்றதுக்கு? 10 to 15 days. ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் செய்யலாம். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு தடவை அப்படின்னு செஞ்சீங்கன்னா கூட ஒரு 10-15 நாள் தொடர்ந்து நீங்கள் செய்யும்போது தான் இதனுடைய எஃபெக்ட்ஸை உங்களால் ரீப் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் இந்த ஸ்விஷிங் பண்ணும்போது சப்போஸ் உங்களுக்கு சரியான லெவலில் விஷுவலைசேஷன் கிடைக்கலனா கூட யூ டி நாட் வரி, அது டைம் போக 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 ஓரளவுக்கு யூனிஃபார்மாக வந்துடும். யூ டி நாட் வரி, பட் கன்சிஸ்டண்ட்டாக இங்கே இருக்கணுங்கிறது தான் முக்கியம். ஸோ ட்ரை திஸ். ரைட், திஸ் இஸ் Manikandan Sundaresan, resting the case. Until I meet you with the next video, never stoop down to any form of negativity. Always expect only great things in life and live strong. Life is very easy. Don't make it tough. Jai Hind.